ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு நார்மல் ரொட்டீன் போட்டு சரி இன்றைக்கி வந்து கடை கிளம்பிட்டோம். சரி நம்ம அதை எடுப்போமேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். பசங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க. சரி அதனால் கடை கிளம்பிட்டோம். இது வந்து கடைக்கு போகிற வழி தான். வழி எல்லாமே பார்த்திங்கனாவே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த லொக்கேஷன் பார்த்தாலே. அப்புறம் இங்கே நல்லா ஃபோட்டோ வீடியோலாம் எடுப்பாங்க. ஏரியா பார்த்திங்கன்னா முதல்ல தண்ணியாக இருந்துச்சு. இந்த 2 மாதத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஃபுல்லாக தண்ணியாக இருந்துச்சு. பார்க்குற இடமெல்லாம் தண்ணி தான். அப்புறம் பார்த்திங்கன்னா தென்னை மரம், வாழை மரம், வழியில் எல்லாமே அதுதான் இருக்கும். இந்த சைடில் பார்த்தாவே தெரியும். எல்லாமே பார்த்திங்கன்னா வாய்க்கால் மாதிரி தான். அங்கே வீடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வழியில் போனாலுமே ஒரு 4 வீடு இருக்குது. அங்கங்கே 2, 3 வீடு இருக்குது. பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருந்துச்சு. சரின்ட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கடைக்குமே வந்தாச்சு. கடைக்கு போகிறதுக்கு மெயின் ரீசனே பார்த்திங்கன்னா வந்து நம்ம டெய்லியும் வந்து கடைக்கு போகிறதில்ல. சரி நம்ம இங்கே வந்து கடைக்கு பக்கத்துலேயே வந்து வீடு பார்த்துட்ருக்கோம். சரி நம்ம அங்கே இனி ஷிஃப்ட் ஆகிட்டோம் அப்படின்னா இனி ஃபுல் டைமாக நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் இருக்கேன். அதனால் நம்ம போய் பழகணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஏன்னா வந்து இன்னி வந்து காய் ரேட்டு இதெல்லாமே வந்து போட தெரியாது. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் போகிறோம், அப்பப்போ போகிறோம். ஒரு நாளைக்கு ஒரு ரேட்டாக இருக்குது. அப்புறம் வந்து ஒரு 4 பேர் ஒரு 2 பேர் நின்னாங்க அப்படின்னா டக்கு டக்குன்னு அந்த வேகம் வரமாட்டேது. எடுத்து கொடுக்கறதுக்கு, டக்குன்னு பில்லை போட்டு கொடுக்கறதுக்கு அப்படின்லாம். அதனால் சரி இனி வந்து 10 நாள் நம்ம லீவ் விட்டாங்க அப்படின்னா இந்த ஒரு வாரம் போய் நல்லா வந்து அவங்க பேசுகிற பொருளோட பேரெல்லாம் வந்து கேட்டாங்கனாலுமே 2 தடவை கேட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொடுத்துட்ருக்குறேன். எனக்கு அப்படி தான் இருக்குது. அப்புறம் வந்து இப்போது ஒரு வாரம் போயிட்டோம்ல, பழகியாச்சு. அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்க்கரை வந்து காலியாகிடுச்சு. ஒரு 2 கிலோ மட்டும் தான் இருந்துச்சு. சரி நம்ம வந்து அது 1/2 கிலோ 1/4 கிலோ வந்து நம்ம பேக்கெட் பண்ணி வச்சுட்டு அந்த ட்ரம் எல்லாமே கழுவி வெயில் அடிச்சது. சரி வெளியே கமுத்திவிட்டோம் அப்படின்னா காஞ்சிரும். அடுத்தது வந்து சர்க்கரையை, இந்த பிஸ்கட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பொட்டுப்பொடி, இந்த 1 2 3 ஐட்டம் வந்து வாங்காமல் வந்தாச்சு. ஏன்னா பைக்கில் தான் வந்தோம். பசங்களையும் வச்சுட்டு நம்ம அவ்வளோ பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களை கொண்டு வந்து கடையில் விட்டுட்டு வெளியே எடுத்து மேலே வந்து நம்ம மாட்டியிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்துலாம் வச்சுட்டு அப்புறம் அவர் வாங்கிறது கிளம்பிட்டார். அப்புறம் கிளம்புனதுக்கப்புறம் தான் நான் வந்து வீடியோவே எடுத்தேன். ஒரு மதியம் தான் போனேன். மதியம் வரைக்குமே வேலை வந்து சரியாக இருந்துச்சு. பசங்களும் இருந்தாங்க. ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா மதியத்துக்கு சமையல் பண்ணி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால வீட்லேயுமே வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலையில் சாப்பிட முடியல, டைமே இல்லை. கடையில் வந்து சாப்பிட்டுக்கலான்ட்டு வந்தாச்சு. வந்து வேகமாக எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்புறம் நான் சாப்பிட்டேன். பசங்களுக்கு வந்து வீட்டில் வந்து சாப்பாடு கொடுத்துட்டேன். அதனால் காலையில் பிரச்சனை இல்லை. அப்புறம் நான் சாப்பிட்றப்ப 2, 3 வாய் வாங்கிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் அப்படியே டைம் வந்து 12 ஆயிடுச்சு. அப்புறம் 12 ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே உட்காந்துருந்தோம். ஒரு ஆளாக வந்தாங்க. 1 மணி ஆயிடுச்சு. அப்புறம் மதிய சாப்பாடு எல்லாமே மதிய சாப்பாடு பசங்களுக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அப்புறம் அவர் சாப்பிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் சாப்பிட்டு அப்புறம் ஜாமானமெல்லாம் வாங்கிட்டு வந்ததில் எடுத்து வைக்காமையே இருந்தது. சரி அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் படுத்திருந்தார். இவர் போய் படுக்கவும் பசங்களும் போய் படுத்தாங்க. 3 பேருமே பார்த்திங்கன்னா தூங்கிட்டாங்க. அப்புறம் அவ்வளோக்காக மதியானம் ஒருத்தர் பெருசாக வரல. ஏன்னா ஒரு 5 மணிக்கு மேலே தான் வந்து ஆளுகள் வருவாங்க சாயந்தரம் பார்த்திங்க அப்படின்னா. அதனால் பெருசாக ஆள் வரல. அதனால் சரி நானுமே சும்மா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே அந்தந்த இடத்துல நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா பசங்களும் தூங்குறாங்க. நம்ம சும்மா உட்காந்துட்டு ஃபோன் பார்க்குறதுக்கு இருக்கிறதுக்கு நம்ம வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதை ஒரு விளாகாகவே எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் விளாகாக எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிட்டாய் பாக்ஸ் எல்லாமே வந்து 1, 2 எல்லாம் தீர்ந்துருந்தது. அதை எல்லாமே எடுத்து வச்சுட்டு அந்தந்த ரேக்கில் வந்து அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சுட்டு கீழே இருக்கிறத கூட்டி விட்டு எல்லாமே அடுக்கி வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி டேபிள் வந்து முன்னாடியே இந்த முட்டை வைக்கிறது, இந்த சப்பாத்தி வைக்கிறது இதெல்லாமே வந்து அந்த டேபிள் ரொம்ப மண்ணாக இருந்துச்சு. கசகசன்னு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அதை எல்லாமே எடுத்து அதையுமே வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா இவங்க
பசங்களுக்குமே பழகிருச்சு. கடைக்கு போனா இப்படிதான் அப்படிங்கிற மாரி. அதனால இவங்களும் வந்து முதல்ல வந்து போன புதுசுல எல்லாம் எனக்கு அது வேணும், இது வேணும்னு கேட்பாங்க. இப்போ நம்ம கடை தானே. அத பார்த்து பார்த்து இப்போ போர் அடிச்சிருச்சா என்னன்னு தெரியல. அதிகம் எதுவும் கேட்கறதில்ல. வர்றப்ப நான் வீட்டுக்கு வரப்ப பார்த்தீங்கன்னா, இந்த க்ரீம் பிஸ்கட் வேணும், எனக்கு அது வேணும் அப்படின்னு எடுத்துகிட்டு வருவாங்க. வீட்ல போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. மத்தபடியெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆளுகலாம் வரப்போ அங்கிட்டு இங்கிட்டு ஓடுவாங்க, விளையாடுவாங்க. சரி அவங்க குழந்தைங்க தானே அவங்கள என்ன சொல்ல முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ மிரட்டும், திட்டும் அப்படிலாம் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே கடைக்கு பக்கத்துலேயே வந்து வீடு பார்த்துட்ருக்குறோங்க. சரி நம்ம கடை பக்கத்தில் வந்துட்டோம் அப்படின்னா, இந்த வண்டியில் வர அலைச்சல் இருக்காது, டயர்டு இருக்காது. நம்மளும் கடையில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவே வந்து மேக்ஸிமம் வீடு பார்த்துட்ருக்குறோம். இனி வந்து வீடுமே கிடைக்க மாட்டேங்குது. வீடு கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து வீடு நம்ம வந்து கடைக்கு பக்கத்தில் வந்து மாறிடலாம். அதுதான் பார்த்துட்ருக்கோம். வீடு வந்து நாங்களும் ஒரு 4 வீடு போய் பார்த்தோம். இன்னும் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி வந்து சூட் ஆகலை. அதனால தான் வந்து தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு. இப்போ கடைக்கு மேலேயே பார்த்திங்கன்னா வீடு இருக்குது. ஆனால் வந்து மெடிக்கல் லேப் வரப்போகுது. சரி மெடிக்கல் லேப் வந்தால் ஒரு இல்லாதது ஒன்று வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மெடிக்கல் லேப் வந்தாலுமே நல்லது தானே அப்படின்னு சொல்லியாச்சு. அதனால் சரி நம்ம வீடு அதனால் வேறு எங்கேயும் இல்லை தொலாவிட்டுருக்குறோம். ஒன்றுமே வந்து கிடைக்கல. 2 மாதமாகவே வந்து வீடு தொலாவிட்டுருக்குறோம். எதுவுமே கிடைக்கல. பார்ப்போம். கிடைக்கிறப்ப தானே கிடைக்கும். எதுவுமே நமக்கு வந்து இதுதான் நடக்கும் அப்படின்னா அதுதான் நடக்கும். வேறு என்ன சொல்ல முடியும்? அப்புறம் பார்த்திங்கன்னா டைம் வந்து 4:30க்கு மேலே ஆயிடுச்சு. அப்படியே நீ வாங்கிட்டு வந்தது எல்லாமே அதை எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா, இது நான் க்ளீன் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா, அந்த கீழ் ஓரத்தில் பாம்போட சட்டை இருந்துச்சு. அது எப்படி வந்தது என்னன்னு தெரில. இப்போ நான் கடைக்கு நேர் பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு ஆறு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இந்த கடைக்கு ரைட்டில் பார்த்திங்கன்னா பால் சொசைட்டி அங்கே சின்ன ஒரு காடாட்டம். ஆனால் வீடெல்லாம் இருக்குது. காடுன்னா இந்த செடியெல்லாம் இருக்குது. வாழை மரம் அதெல்லாமே இருக்குது. கடைக்கு லெஃப்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, முன்னாடி கடை இருக்குது. பேக்கரி கடை, ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது. மெயின் ரோடு அது எல்லாமே. இது எப்படி வந்தது, எப்படி என்னன்னே தெரியல. பார்த்தீங்கன்னா, இந்த கண்ணாடி ரேக்கில் அந்த கீழே இந்த ஓரத்தில் பைப் ஓரத்தில் கண்ணாடி சாரி பாம்பு சட்டை இருந்தது. நிஜமா பயந்துட்டேன். ஏன்னா பசங்களுமே வந்து வந்தால் உள்ளுக்குள்ளே தான் அவங்க பாட்டுக்கு போகிறாங்க, வர்றாங்க. கடைக்குள்ள பார்த்தீங்கன்னா, நான் வந்தா க்ளீன் பண்ணுறதே காரணம் வந்து இதுதான். இதுக்கு பயந்துட்டு தான். கடைக்குள்ள பார்த்தீங்கன்னா, நம்ம பொருள் எல்லாமே நம்ம அட்டை பாக்ஸில் தான் நம்ம வாங்கிட்டு வருவோம். அட்டை பாக்ஸில் வாங்கிட்டு வரப்போ இவர் என்ன பண்ணுறாரு, அட்டை பாக்ஸ் அப்படி அப்படியே பாக்ஸாக வைக்க முடியாதனால 4ஆ 3ஆ பிரித்து நீளமாக அப்படியே வந்து நிறையா சேர்ந்ததுக்கப்புறம் கட்டி வச்சுருவாரு. அப்புறம் வந்து இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் எடுக்கிறவங்ககிட்ட அவங்ககிட்ட கொடுத்துருவாரு. அந்த மாதிரி கட்டி கட்டி வச்சுருக்கிறாரா, அதனால் என்னன்னு தெரியல, எப்படி வந்ததுன்னு தெரியல. உள்ளே தான் இருக்குதா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. சரி அது பயந்துட்டு பார்த்திங்கன்னா இவர் தூங்கி எழுந்திரிச்சிட்டு வெளியே கிளம்பிட்டார். அப்புறம் இதெல்லாமே வந்து கூட்டி ஓரளவுக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆளுகள்லாம் வந்தாங்க. ஸ்கூல் லீவு அப்படிங்கிறதுனால ஒருத்தராக வந்து கடைக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க எந்திரிப்பாங்களான்னு பார்த்தேன். சரி நல்லா தூங்குனாங்க. சரி தூங்கட்டும் அப்படின்ட்டு விட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு வந்து இப்போ மலையாளம் வந்து பொருள் வந்து நம்ம பெரிய வெங்காயத்துக்கு அப்புறம் பச்சை மிளகா ஒவ்வொரு இதுக்கும் வந்து நம்ம ஊரில் எப்படி பேர் இருக்கோ அதேமாதிரி இங்கேயுமே இருக்குது. ஆனால் 1, 2 வந்து அதே பேர் தான். இது பெரிய வெங்காயத்துக்கு பார்த்திங்கன்னா சபோலா அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வெங்காயத்துக்கு உள்ளி, தக்காளிக்கு தக்காளி தான். முட்டைக்கோஸுக்கு பார்த்திங்கன்னா கேபேஜுன்னு சொல்லுவாங்க. கத்திரிக்காய்க்கு கத்திரி அப்புறம் புடலங்காய்க்கு படவலன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பூசணிக்காய்க்கு பார்த்திங்கன்னா பூசணிக்காய்க்கு என்னமோ சொல்லுவாங்களே, நான் தான் எடுத்து கொடுத்தேன் நேற்று. எடுத்து கொடுக்குறப்ப என்னமோ பேர் அது. அதனால் பேர் எல்லாமே தெரியும். ஏன்னா மேரேஜ் ஆன புதுசுலேயுமே வந்து கடைக்கு இவர் வசூல் போனாருன்னா கடைக்கு நானே போயிட்டு வந்துடுவேன். அப்போ வந்து
பேர் எல்லாமே வந்து எல்லாமே சொல்லுவேன். நம்ம காய்கறியும் சொல்கிறோம், இங்கே வந்து பச்சைக்கறின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கறியெல்லாம் பேர் பார்த்திங்கன்னா இறைச்சிம்பாங்க. அப்புறம் குழம்புக்கு வந்து கறின்னு சொல்லுவாங்க. எண்ணெய் கறி, மீன் கறி, மீன் குழம்பும்போது இங்கே மீன் கறிம்பாங்க. அப்புறம் அதனால் கொஞ்சம் பேர் வந்து அப்பப்போ வந்து ஏதாவது ஒரு ஏதாவது பொருள் வந்து பேருன்னா டக்குன்னு தெரியாது. இவங்க சொல்கிற லாங்குவேஜில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்லாங்கில் பேசுகிற மாதிரி இருக்குது எனக்கு. அதனால் கொஞ்சம் புதுசாக இருக்குது. தொடர்ந்து போனால் வந்து பழகிக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் பிக்கப் ஆகுறது கொஞ்சம் லேட் ஆகுது. மற்றபடியெல்லாம் பிரச்சனை இல்லை. கணக்கெல்லாம் போட்டெல்லாம் அதெல்லாம் கொடுத்துட்றேன். மற்றபடி இந்த பேர் வந்து அப்பப்போ வந்து இது இங்கே தான் இருக்குது அப்படின்னு தெரிய மாட்டேங்குது. அதான் பிரச்சனை. அப்புறம் மற்றதெல்லாமே வந்து கொடுத்துருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மதியத்துலேருந்து நான் தான் வந்து பார்த்துட்ருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி அந்த சாக்லேட் வைக்கிற இடத்துல எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. கீழே ரேக் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. அந்த டேபிள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே எல்லாமே வந்து கூட்டிட்டேன். கடைக்குள்ளே ஃபுல்லாக கூட்டியாச்சு. சரி வந்து அப்புறம் வெளியுமே எல்லாமே கூட்டி விட்றலாம். ஏன் டைம் பார்த்திங்கன்னா 5:30க்கு மேலேயே ஆயிடுச்சு. சரி நம்ம வந்து கூட்டி விட்டுட்டா நம்ம அப்புறம் தெய்வம் சாமிக்கு வந்து தெய்வம் போடுவோம். இப்போ காலையில் வர 10 மணி ஆகிடுது. அதனால் சாயந்தரம் வந்து எப்போவுமே வந்து தெய்வம் போடலாம். கடைக்கு வந்து தெய்வம் போடுவேன். அதனால் சரி கூட்டி விட்டுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியுமே வந்து கூட்டிகிட்ருந்தேன். வெளியே பார்த்திங்கன்னா இவ்வளோ கீழே வந்து ஜல்லிக்கல்லு தான் கொட்டியிருக்கிறாங்க. எப்படி அந்த பாம்பு எங்கேருந்து எப்படி வந்ததுன்னு தெரியல. அன்றைக்கி நைட்லாம் வந்து ஷட்டர் க்ளோஸில் தான் இருக்கும். ஷட்டருக்குள்ளேயும் போக முடியாது. பகலில் நம்ம எந்நேரம் நடமாட்டம் இருந்த ஆள் வந்து வர போக இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸு போகுது. அந்த இது மெயின் ரோடு. வண்டியை வந்து போயிட்டே தான் இருக்கும். எப்படி வந்தது என்னன்னே தெரியல. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து இப்போ எடிட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த வீடியோவை அதாவது வீடியோ எடிட் பண்ண முடிஞ்சுது. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இப்போ வெளியெல்லாம் கூட்டி விட்டு இப்போ உள்ளே எல்லாமே அடுக்கி வச்சிட்டேன். அந்த ரவை வாங்கிட்டு வந்தது, பிஸ்கட் வாங்கிட்டு வந்தது, சாக்லேட் வாங்கிட்டு வந்ததுன்ட்டு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. இவங்களும் பார்த்திங்கன்னா பசங்களுமே தூங்கி எழுந்திரிச்சிட்டு வந்துட்டாங்க. அப்போவே மணி பார்த்திங்கன்னா 7:30 கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து அப்புறம் 2 வடை வாங்கிட்டு வந்தார். எல்லாருமே உட்காந்து வடையெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் சரி பெரிய வெங்காயம் வந்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்படியே இருந்தது. பையில் அப்படியே இருந்துச்சு. சரி கீழே கொட்டி விட்றலாம். இல்லை நம்ம அடுத்த நாள் வர்றப்போ 1, 2 அழுகிரும். அதனால் சரி கீழே கொட்டி விட்டா காத்தாட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாமே பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்ன ஜாமானை வேணும் அப்படிங்கிறத எதெல்லாம் தீர்ந்துச்சு, இல்லை நாளைக்கு ஏதாவது முக்கியமாக ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா நைட்டே வந்து எழுதி நான் செல்லில் வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருவேன். காலையில் வந்து அவர் போய் எடுத்துக்குவார். அதனால் என்னென்ன வேணும்னு பார்த்து எழுதிட்டுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சாச்சு. பார்த்திங்கன்னா டைம் வந்து 8:15 இருக்கும். சரி நம்ம இன்றைக்கி கிளம்புனா தான் 9 மணிக்காவது வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்பவே டைம் வந்து 9க்கு கடையிலே வந்து 8:45 இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கே அந்த டைம் ஆயிடுச்சு. அப்புறம் ஒவ்வொன்றா வெளியே இருக்கிறது எல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த பழம் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா வடையெல்லாம் சாப்பிட்டாங்க. இருந்தாலும் பசி ஆயிடுச்சு. அப்புறம் இந்த வத்தலாட்டம் இருந்தது இதெல்லாம் சாப்பிட்ருந்தாங்க 2 பேருமே. சரி நம்ம இன்றைக்கி கிளம்பலாம் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேகமாக எல்லாம் எடுத்து வச்சுட்டு கடை பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி வேலை வந்து கடையில் வந்து இப்படி தான் போச்சு. அடுத்த வீடியோவில் நல்ல நல்ல வீடியோவில் உங்களுக்கு வரும். ஃபுல்லாகவே எடுத்து வச்சாச்சு. ஏன்னா காலையில் அப்போ தான் வந்து எடுத்து வைக்கிறதுக்கு ஆகும்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன். அப்புறம் கடைசியில் பார்த்திங்கன்னா கிளம்புறப்போ இந்த ஒரே ஒரு கப் இருந்துச்சு. சரி நாளைக்கு தாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து எடுத்து வச்சுட்டு கொண்டு வந்தது எல்லாமே பேக்கில் எடுத்து வச்சாச்சு. நீ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.